வரப்போகுது. 32 வயசு எனக்கு. இந்த 32 வயசுல நான் வந்து ஒரு 22 வயசு வரைக்குமே எனக்கு வந்து சாதி தான் இங்க முக்கியம். நான் என்ன சாதி, இந்த சாதிக்கு பின்னாடி தான் நான் இயங்குறேன். அப்ப இந்த சாதியில நான் பிறந்ததை நான் பெருமையா நினைக்கிறேன். அப்ப இந்த சாதிக்கு முன்னிறுத்துற தலைவர்களாவோ இல்ல முன்னிறுத்துற ஒரு போராட்ட வீரர்களோ இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களோ இல்ல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்ற யாருமே நான் இன்ன சாதி அதனாலதான் இந்த மண்ணுக்காக நிக்கிறேன்னு சொல்லல. அது எனக்கு பெரியார படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு குருட்டாம்போக்கா மூர்க்கத்தனமா இல்ல இதுதான் நம்ம அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா பெரியார படிக்கும் போதுதான் இவங்க யாருன்னு எனக்கு தேடவே புரிஞ்சிச்சு. நான் என்ன சாதிக்கு பின்னாடி நிக்கிறேனோ அந்த சாதி முதல்ல சரியா, அந்த சாதிக்கு பின்னாடி நிக்கிறது சரியா, சரி நான் நிக்கிறேன், அப்ப எனக்கு பின்னாடி நிக்கிறவனும் அதே கண்ணோட்டத்துல நிக்கிறான். ஆனா என்னை விட ஒரு படி வேகமா நிக்கிறான். எப்படி நிக்கிறான்னா, நான் அந்த குரு பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அவன் அந்த குரு பூஜைக்கு போயிட்டு அங்க பேச்சு வருது. எப்படி பேச்சு வருதுன்னா, நம்மலாம் சாதாரண ஆளுகள் இல்ல, நம்மலாம் அப்பவே அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சாதாரண ஆளா இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்களே உங்களை சொல்லக்கூடாது. இந்த சமூகம் சொல்லணும், உங்களோட வேலை சொல்லணும், உங்களோட வருமானம் சொல்லணும், உங்களோட அடையாளம் சொல்லணும், உங்களோட அறிவு சொல்லணும், உங்களோட சிந்தனை சொல்லணும். வெறும் சாதி மட்டும் உங்களை வந்து ஒரு அடையாளமா ஒரு குறியீடா இருக்கக்கூடாதுன்றதான் எனக்கு பெரியார படிச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரி,